அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூரிஷ் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நைட்டு கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுவோம் எல்லா திங்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலில் இருந்த திங்ஸ்லாம் வெளியே எடுத்துகிட்டு அது எல்லாத்தையுமே கழுவ போட்டுட்டேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸு. இதில் நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் ஸ்பில்லாக இருந்தது. ஸோ இதையும் வாஷ் பண்ண போட்டுட்டேன். வீக்கெண்டில் இந்த ஒர்க்லாம் பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ பாட்டில்ஸ் எல்லாம் நைட்டே க்ளீன் பண்ணி நைட்டே ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிட்டேன். சின்ன பாட்டில்ஸ்லாம் இங்கே வச்சு பார்த்தேன். நம்ம அவசரத்தில் எடுக்கும்போது விழுந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு அப்புறம் திரும்ப பாட்டில்ஸ் எல்லாம் மேலே ஒரு ரேக்கில் வச்சுட்டேன். சின்ன பாட்டில்ஸ்லாம் வீக்கெண்டில் அரேஞ்ச் பண்ணால் வீக் டேஸில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாமே. ஸோ வீக்கெண்ட்லேயே மல்லிக்கீரை, புதினா எல்லாமே ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி அது எல்லாத்தையுமே பாக்ஸில் செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணிட்டேன். கருவேப்பிலை அண்ட் பச்சை மிளகா கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் எழுந்து எனக்கு இருக்கிற பெரிய ஹெட்டேக்கு இந்த கவர் எங்கே அந்த கவர் எங்கேன்னு தேடுறது தான். இன்ஸ்டட் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுருக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சம் டேஸ் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண மாட்டேன். ஆனால் சம்டைம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறப்ப அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. நைட் பயங்கர டயர்ட் ஆகிட்டேன்னு ஒரு கோதுமை பரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டோம். மார்னிங் எப்போயுமே 6 o'clock எழுந்துப்பேன். ஸோ அந்த சேம் டைம் ரொட்டீனில் 6:30க்கெலாம் முழிப்பு வந்துட்டு எழுந்த உடனே என் பெரிய பையனோட ஷர்ட் தான் க்ளீன் வாஷ் பண்ண போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் அவங்களோட யூனிஃபார்ம் கலர் ஒயிட்டு. நல்ல நாளையிலேயே சாதாரண கலர்லேயே என் பையன் நல்ல சூப்பராக வருவான். ஒயிட்டுனா சொல்லவே தேவையில்லை. தூர் வாரினவங்க எப்படி வருவாங்களோ அதே மாதிரி கலர்லாம் சேஞ்ச் பண்ணி தான் வருவான். ஸோ ஊர்லேருந்து ஆளை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது யூஸ் பண்ணால் ஒயிட் நல்ல பிரைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் அம்மா. அதை யூஸ் பண்ணி அவனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வாஷ் பண்ண தனியாக செப்பரேட்டாக போட்டாச்சு. ஏன்னா ஒயிட்டில் எந்த கலரும் மிக்ஸ் ஆகிடக்கூடாதுன்றதுனால. சரி போய் கிச்சனை பார்ப்போன்னு பார்த்தா நேற்று நைட்டு சாப்பிட்டு டின்னர் ஐட்டம் எதுவுமே நான் வாஷ் பண்ணல. டயர்டில் தூங்கிட்டேன். ஸோ மார்னிங் அந்த ஒர்க் இருந்தது. ஸோ காஃபி போடலான்னு பால் அடுப்பில் வச்சுட்டு இன்றைக்கி ஃப்ரைடே ஏதாவது ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணப்போ ஹோல் மில்க் இருந்தது. ஸோ அந்த ஃபுல் ஃபேட் மில்க் இருக்கிறப்போ பாயசம் பண்ணால் நல்லாயிருக்கும். என் பையனும் விரும்பி சாப்பிடுவான். ஸோ பாயசம் ரெடி பண்ணுறதுக்கு பாயசத்துக்கும் ஒரு பேனில் மில்கெல்லாம் ஊற்றி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு பாத்திரம் கழுவ போயிட்டேன். கரெக்டாக கழுவி முடிக்கிறதுக்கும் அந்த பால் கொதிக்கிறதுக்கும் எனக்கு டைம் கரெக்டாக இருந்தது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஹவர் ஆஃப்டர்நூன் நான் ஒர்க் பண்ணணும். லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஆக்சுவலாக நியூவாக ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது நம்ம வீட்டிலேருந்து ஒரு 20 minutes ட்ராவல் பண்ணி போகணும். ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே மட்டும்தான் அந்த டியூட்டி. ஸோ அதுக்காக மார்னிங் எந்த இதுவும் செய்ய முடியல. பட் ப்ரிப்ரேஷன் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன் லஞ்சுக்காக. ஸோ இந்த பாயசத்தில் வேணுன்ற அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இங்கே ஒரு 8 spoon ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை சிம்மில் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு எல்லா துணியையும் மடித்து வச்சாச்சு. மடித்ததை எடுத்தும் வச்சுட்டேன். துணியை காயவும் போட்டாச்சு. சின்ன பையனுக்கு பால் பாட்டிலில் மில்க் ஊற்றி கொடுத்தாச்சு. இன்றைக்கி நான் பாயசத்துக்கு ஜவ்வரிசி தான் ஆட் பண்ணியிருந்தேன். நெய் போட்டு ஜவ்வரிசி கொஞ்சமாக சேர்த்து அதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். நம்ம ஜவ்வரிசி ஃப்ரை பண்ண அது நல்லா உப்பி வந்தது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி தான் டேரெக்டாக நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். ஒரு சின்ன கப்பில் தான் எடுத்துக்கிட்டேன். 1/4 cup ஜவ்வரிசி எடுத்துகிட்டேன். அதே சேம் 1/4 cupல் சேமியா பாயசம் பண்ணுறதுக்கான ஒரு சேமியாவும் எடுத்துக்கிட்டேன். ரெண்டும் சேர்த்துமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். மார்னிங் டைமில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சம்டைம்ஸ் தோணும். ஆனால் பசங்க நம்ம என்றைக்காவது செஞ்சு கொடுக்குறப்ப தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் என் பெரிய பையன் இது மட்டும்தான் நல்லா விரும்பி சாப்பிடுவான். ஸோ அவனுக்காக அப்படின்னு யோசிக்கிறப்ப எந்த டயர்டு எதுவுமே தெரியாது. சரி பண்ணிவிடுவோம், பசங்க சாப்பிட்டா போதும் அப்படின்னு தோணும். ஸோ இதை நல்லா இப்போ தாளித்து அந்த பால் கூட சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கிட்டா ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அது அப்படி பொங்கி அப்படி ஒரு குட் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் அந்த ஸ்மெல்லு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சேம் பேன்லேயே நெய் விட்டு நட்ஸ் தாளிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கேஷ்யூ யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக இது சாரப்பருப்பு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த பருப்பு தான் யூஸ் பண்ணேன். கேஷ்யூ ஆல்மண்ட் எதுவும் யூஸ் பண்ணாமல் ரைசன்ஸும் இந்த சாரப்பருப்பு இது மட்டும் யூஸ் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிட்டேன். ஃப்ரை பண்ணி இதையும் பாயசத்து கூட ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அதை கொதிக்க விட்டாச்சு. ஈவன் தோ நம்ம ஜவ்வரிசி ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாலுமே அது நல்லா கொதிக்க விடணும். ஸோ இதை கொதிக்க வச்சுட்டு நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரெடியாக போயிட்டேன். ரெடி ஆகிட்டு நான் புர்க்காலாம் போட்டு ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. எனக்கு ஒரே ஒரு பரோட்டாவில் முட்டை போட்டு அதை ஒரு ரோல் பண்ணி கையில் ஒரு காஃபியும் பிடிச்சிட்டு இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டே கிளம்பிட்டேன். வீட்டை விட்டு கீழேங்கிறப்ப 8 o'clock. பசங்க தூங்கிட்டு இருந்தாங்க. நான் லாக் பண்ணிவிட்டு போயிட்டேன். இதான் எங்கள் வீட்டோட பில்டிங் ரொம்ப பழசு தான். ஆதம் நபி காலத்து தான், மூசா நபி காலத்து தான் தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பழைய பில்டிங் இது. ஸோ வெளியே வரும்போது எங்கேயுமே டிராஃபிக் இல்லை ஃப்ரைடேன்றதுனால. 20 minutes ஆகும் ரீச் ஆகிறதுக்கு அப்படின்னு நினச்சேன். ஃப்ரைடேன்றது மறந்துட்டு. ஸோ ஃப்ரைடே நோ டிராஃபிக். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரீச் ஆயாச்சு. போன உடனே நம்மளுக்கு அவங்க இதெல்லாம் கொடுப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் டைமு, பிரேக் டைமு,
அந்த டைம் வரும்போது ஒரு டைம் வரும்போது ஒன்று ஒன்று கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம சாப்பிடாம வச்சாலும் திரும்ப திரும்ப தந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ பசங்களும் கரெக்டாக 1 பீரியட் முடிஞ்சோன்னே லைக் ஸ்கூல் எப்படி நம்ம ஸ்கூலில் இத்தனை ஹவர் பீரியட் இருக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த இன்ஸ்டிடியூஷனும். நம்ம ஒரு 1 ஹவர் முடிஞ்சோன்னே ஒரு 10 மினிட்ஸ் பிரேக். அந்த பசங்களால் கண்டினியூஸாக உட்கார முடியாது. ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் போயிடுவாங்க. அதுக்கடுத்து திரும்ப வருவாங்க. பட் ரொம்ப நம்ம ஒரு டீச்சர் நம்ம அவங்க இடத்துக்கு ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த காம்பவுண்ட்குள்ளே அவங்க எல்லாம் டுகெதராக தே யூஸ் டு ஃபைண்ட் அ டியூட்டர் த்ரூ ஜித்தா டியூட்டர் அகாடமி. அப்போ அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணி இது மாதிரி தான் இந்த ஒரு ஜாப் கிடைக்கும். ஸோ நம்ம அங்கே போகும்போது தே யூஸ் டு ட்ரீட் அஸ் வெரி வெல். நம்மளுக்கு வந்து அவங்க வீடு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஆக்சுவலாக நம்ம யார் வீட்டுக்கும் போக மாட்டோம். அது ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த காம்பவுண்டில் அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு பிளேஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து டியூட்டர் வந்தால் உட்கார வச்சு பசங்களுக்கு எடுக்கிறதுக்காகன்னு. ஒரு 11:20 கிட்ட பிரேக் வந்தது. அந்த டைமில் நான் கஹஃப் சூரா ஓதிட்டு இருந்தேன். ஏன்னா மார்னிங் வந்து பயங்கர பிஸின்றதுனால. ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது 1 o'clock. வந்த உடனே லஞ்ச் ப்ரிப்ரேஷனில் இந்த இறங்கியாச்சு. சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி தம்மில் வச்சுட்டு தான் சரி இந்த vlog வந்து அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து அப்லோட் பண்ணுறேன். எங்கள் அம்மா எப்போயுமே சொல்லுவாங்க, உன்ன மாதிரி ஒரு சோம்பேறியை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு. என் தம்பி எப்போயுமே சொல்லுவான், உன்னை மார்னிங் நான் எந்த இடத்துல நீ உட்காந்து பார்த்தனோ நான் திரும்ப எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அதே இடத்துல தான் உட்காந்துருக்கேன்னு. அந்தளவுக்கு ஒரு சோம்பேறி இந்தளவுக்கு மாறியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.